டிஎஸ்பியா பதவி உயர்வு கிடைச்ச 2 நாள்ல காவல் ஆய்வாளர் நெஞ்சுவலி ஏற்பட்டு உயிரிழந்ததா சொல்லப்படக்கூடிய சம்பவம் பெரும் அதிர்ச்சியும் சோகத்தையும் ஏற்படுத்தியிருக்கு. இரு தினங்கள்ல டிஎஸ்பியா பதவியேற்பு நிகழ்வு. காவல் நிலையத்திலேயே நெஞ்சுவலி ஏற்பட்டு துடிதுடிச்சு போயிருக்காரு காவல் ஆய்வாளர். சாத்தான்குளம் காவல் நிலையத்தையே துயரத்துல ஆழ்த்திருக்கு இந்த சம்பவம். தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் காவல் நிலையத்துல காவல் ஆய்வாளரா பணியாற்றிட்டு வந்தவர் தான் 58 வயதான ராஜி. கடந்த 10ஆம் தேதி அன்னைக்குதான் இவரு சாத்தான்குளம் காவல் நிலையத்துல ஆய்வாளரா பொறுப்பேற்றிருந்திருக்காரு. இதுக்கு முன்னாடி ஓட்டப்பிடாரம் காவல் நிலையத்துல பணியாற்றிட்டு வந்த சூழல்ல பணி மாறுதல் பெற்று சாத்தான்குளத்துக்கு பணிக்கு வந்திருந்தாரு. 2 தினங்களுக்கு முன்னாடிதான் இவருக்கு டிஎஸ்பி பதவி உயர்வு கிடைச்சதா கூறப்படுது. வர 2ஆம் தேதி அன்னைக்கு இவரு பதவி ஏற்க இருந்ததா கூறப்படக்கூடிய நிலையில தான் திடீர்னு இவரு உயிரிழந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு. ஜனவரி 29ஆம் தேதி மாலையில காவல் நிலையத்தில் இவர் பணியில் இருந்தப்போ திடீர்னு இவருக்கு நெஞ்சுவலி ஏற்பட்டதா கூறப்படுது. உடனடியா சக காவலர்கள் காவல் ஆய்வாளர் அவர்களை மருத்துவமனைக்கு கூட்டிட்டு போயிருந்திருக்காங்க. அங்க அவருக்கு முதலுதவி சிகிச்சை வழங்கப்பட்டிருக்கு. உடனடியா மேல் சிகிச்சைக்காக நெல்லைக்கு அழைத்துட்டு போகும்போதுதான் கார்லயே அவரு சுயநினைவு இழந்ததா கூறப்படுது. மறுபடியும் அதே மருத்துவமனைக்கு அழைத்துட்டு போயிட்டு சோதனை செஞ்சு பார்க்கும்போது அவரு உயிரிழந்துட்டதா தெரிவிக்கப்பட்டிருக்கு. இவருடைய சொந்த ஊர் திருநெல்வேலி மாவட்டம் தேவர்குளம். இவருக்கு திருமணமாகி ஒரு மகள் இருக்காங்க. இந்த நிலையில இவருடைய உடலுக்கு இறுதி மரியாதையை செலுத்துறதுக்காக தூத்துக்குடி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஆல்பர்ட் ஜான் அவர்கள் நேர்ல வந்திருந்திருக்காரு. மேலும் இது தொடர்பான விசாரணையும் மேற்கொள்ளப்பட்டிருக்கு. டிஎஸ்பியா பதவியேற்க இன்னும் 2 நாட்கள் தான் இருந்த சூழல்ல காவல் ஆய்வாளர் உயிரிழந்திருக்கிறது பெரும் அதிர்ச்சியும் மீளா துயரத்தையும் ஏற்படுத்தியிருக்கு.